வணக்கம் நேயர்களே. பயனுள்ள பதிவு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஆசையை பற்றி பார்க்கலாம். ஏன்னா இந்த ஆசை இருக்குது பார்த்திங்களா, பொன்னாசை, பொருளாசை, எல்லாம் நிறைய ஆசைகள். இந்த ஆசை ஒவ்வொருத்தருக்கு மண் மேலேயே வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும், ஒருத்தருக்கு தங்கத்தையாக வாங்கி குவிக்கணுன்ற ஆசை இருக்கும், ஒருத்தருக்கு பொருளுங்களை வாங்கி குவிக்கணுன்ற ஆசை இருக்கும். சில பேருக்கு அந்த ஆசை நிறைவேற முடிவடைய போகிறதே இல்லை. கடைசி வரைக்கும் ஒவ்வொரு ஆசை இருந்துதான் இருக்கும். இன்றைக்கி ஒரு டிவி வாங்கலாம்னு நினைப்போம், அந்த ஆசை நிறைவேறிச்சு அடுத்த ஒரு பைக் வாங்கலாம் அப்படின்னு, அது முடிஞ்சிட்டா கார் வாங்கலாம். இப்படி ஆசைகள் மனுஷங்காலம் முடிகிற வரைக்கும் ஆசை தொடர்ந்துட்டு தான் இருக்கும். அது நிற்க போகிறதே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு. ஆனால் அந்த ஆசையே இல்லைன்னா மனுஷன் வாழ்வதற்கு உண்டான ஒரு சாத்தியமே இல்லை. அவன் எதை நோக்கி பயணிக்கிறது? ஒரு ஆசை இருந்தால் தான் ஒரு வாழ்க்கையில் அவன் இத்தனை வருஷம் தள்ளனா அவன் எதுக்காக? ஆனால் நம்ம பசங்களை படிக்க வைக்கணும், பெரிய டாக்டர் ஆக்கணும் இப்படின்ற ஒரு ஆசை இருந்தால் தான் அவன் வேகத்தில் போய் சம்பாதிப்பான், போவான், வருவான். அதே போல் பொம்பளைங்களுக்கும் ஒரு ஆசைன்னு ஒன்று இருக்கணும். அடடா கொஞ்சம் இந்த காசு வந்தால் நகை வாங்கலாம், அப்படி வாங்கலாம். ஆனால் உயிர் மேலேயும் ஆசை ஜனங்களுக்கு இருக்குது. யார் எல்லாமே பரவாயில்ல, ஒரு நம்பிக்கையில் தான் வண்டி ஓடின்னு இருக்குது. இந்த ஆசை ஆசையே அழிவுக்கு காரணம் அப்படின்னு புத்தர் சொன்னார். அவர் சொன்னார், ஏன்னா ஆசையை விட்டுட்டா துன்பமே இல்லாத வாழலாம் அப்படின்னார். ஆசை விட்டுட்டா வாழ்க்கையில் ஒரு பற்றுதலே இருக்காது. அதனால் ஆசைன்னு ஒன்று இருந்தால் தான் அது அவர் சொன்னது வேறு. ஆனால் ஆசை பேராசையாக இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் ஆசைப்படலாம், தப்பு இல்லை. இதை அடையணும், அதை அடையணும், வாங்கணும். அதே பேராசை மாறிடக்கூடாது. ஐயோ இதை பக்கத்து வீட்டு அவன் பொருளை வாங்கினோம், இவன் வாங்கினோம், இப்படி வாங்கணும், அப்படி வாங்கணும்ன்ற அந்த பேராசைப்படவே கூடாது. அது பெரும் நஷ்டம். அதுதான் நம்ம குடும்பத்துக்கு அழிவை தருமே தவிர, இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகள்லாம் எவ்வளோ ஆசைகள் இருந்து தான் இருக்குது. அதெல்லாம் பண்ணின்னு தான் இருக்காங்க ஜனங்க. அதே போல் சில பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த பொருளை வாங்கி குவிப்பாங்க. தேவையில்லாத இருக்கும். சின்ன வீடு, வாடகை வீட்டில் இருப்பாங்க. அவங்களுக்கு இடமே இருக்காது, படுக்க இடம் இருக்காது. அதில் டைனிங் டேபிள், இந்த ஆடம்பரமான பொருளெல்லாம் வாங்கி குச்சிக்குவாங்க. அது ரொம்ப தப்பு. ஏன்னா உங்களுக்கு இடமே இருக்கும்போது நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி சுருக்கமாக கொஞ்சமான திட்டமான சாமான் வச்சுன்னு ஆண்டிங்கன்னா உங்களுக்கு இட வசதியும் இருக்கும். அதே போல் வாடகை வீட்டிலேருந்து வேறு இடத்துக்கு போகிற ஷிஃப்ட்டு வேறு இடத்துக்கு போனால் அதுக்கேற்ற வீடு பார்க்கணும். இப்போ சிங்கிள் பெட்ரூமை விட்டுட்டு இந்த சாமான்லாம் வாரிமை எங்கே போகிறது? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த வச்சுன்னுக்கிற சாமானுக்கும் வட்டி கட்டுற மாதிரி தான். அதுக்கே நம்ம மாதம் ஒரு அமௌண்ட்டு கொடுக்குறோம். ஏன்னா அது போய் உக்காந்துருக்கணும். எங்கன்னா போய் எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டில் போய் உட்காந்துருக்கணும். எதுக்கு தேவையில்லாத ஆடம்பரமான பொருளை வாங்கி நம்ம வீட்டில் குவிச்சு வைக்கிறது? அது தேவையில்லை இல்லையா? எதுக்கு? அதனால் ஆடம்பர செலவுக்காக நம்ம ஆசைப்படக்கூடாது. திட்டமான செலவுகள், இந்த ஒரு நியாயமான செலவுகளாக அதுக்காக ஆசைப்படலாம். இந்த மாதிரி ஆசைப்பட்டு பொருளை வீணாக்கி இன்றைக்கி செலவுக்கு பண்ணிடுறோம், ஆசைப்பட்டுறோம். மிச்சம்தான் தான் நாளைக்கு நமக்கு உதவுமே அப்படின்னு ஒரு சேமிப்பும் இருக்கணும். இந்த போதும் போதுன்ற மனசே வராது. ஆசைப்படுறவன் வாயிலேருந்து போதுன்ற மனசே வராது. இதே போதுன்றது எதுக்கு? அன்னதானம் ஒண்டி தான். ஒரு சாப்பாடு போடுறோம், யாருக்காச்சும் கூப்பிட்டுன்னா வேணாம் வேணாம் போதும் போதும். ஏன்னா அவன் வயிறு எவ்வளோ பிடிக்குதோ அவ்வளோதான் சாப்பிடும். இந்த தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம். இந்த அன்னதானத்தில் தான் நமக்கு மகிழ்ச்சி, திருப்தி எல்லாமே. போதுன்ற சொல்கிறது அதான். மற்றது எது கொடுத்தாலும் யாரும் போதும்னு சொல்ல மாட்டாங்க, எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி நம்ம ஆசைப்படுறோன்னா ஒரு அளவோடு ஆசைப்படணும். அதே பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு கடை வச்சுருக்கான்பா, அவனுக்கு நல்லா போயினுக்குது, அவன் நல்லா போகுது, நம்மளும் அதே பக்கத்தில் போய் ஒரு இடத்துல கடையை வச்சுருவோம், அதே கடையை வைப்போம். இவனை விட 10 ரூபா கம்மியாக தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை விட இவன் 10 ரூபா கம்மியாக கொடுத்தான்னு வச்சுங்க, அவங்ககிட்ட போகிற கூட்டம் கொஞ்ச நாள் தான் வரும். ஏன்னா அவனுடைய பழகிற விதம் வேறு. அவன் ஒரு அன்பாக பழகிருப்பான், ஒரு கடன் கொடுத்துருப்பான், ஒரு கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட போடுவான். ஒரு பொருள் கேட்டினா நீ ஒரு 1/4 கிலோ கேட்டிங்கன்னா மேலே கூட ஒரு 100 கிராம் போடுவான். அவனுக்கு அது பழகிருக்கும். அவன்கிட்ட நிறைய கஷ்டம் இருப்பாங்க. அவன் கடையை நம்ம கெடுத்து நம்ம அவனை விட விலை கம்மியாக கொடுக்குறோன்னு சொல்லிட்டு கஸ்டமரை தேடி போனீங்கன்னா உங்கள்கிட்ட கொஞ்ச நாள் தான் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் உன்னோட இயல்பான குணத்தை பார்த்துட்டு அவன் பழைய ஆள்கிட்டே போயிடலாம், அவர் தான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதனால் பேராசைப்படக்கூடாது. நம்ம இருக்கிறத வச்சுன்னு சந்தோஷமாக வாழணும். ஆசைப்படுறது தப்பு இல்லை. பேராசை விட்டுடுங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைங்க, நல்லா இருப்போம்.
எதுக்கு மற்றவங்கள கெடுத்து நம்ம வாழணும்னு என்றைக்குமே நினைக்கக்கூடாது. அது என்றைக்குமே நல்லதும் இல்லை. அதனால் நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும், நம்புங்க.